Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis in some papom, out of 8,000 graduates, so 8,000 graduates in a town, 8,000 graduates in a town, 800 are females. Out of 1,600 graduate employee, 120 are female. அதில் வந்து 120 பேர் ஃபீமேல் இருக்காங்க. யூஸ் chi-square டெஸ்ட். இப்போ இந்த chi-square டெஸ்ட்லாம் டக்குன்னு நம்ம என்ன தோணும் அப்படின்னா அவுட் ஆஃப் சொல்லிட்டதுனால இது லார்ஜ் சாம்பிள் அண்ட் ப்ரொபோர்ஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல கூட போட்டுருக்கலாம். பட் இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா chi-square டெஸ்ட்ல கிளியரா சொல்லிட்டதுனால நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லை. chi-square டெஸ்ட்ல டீல் பண்ணலாம். சரி, அப்ப எப்படி டீல் பண்ணி இதை போடணும்னு சொல்றேன் கவனிங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கான் பார்ப்போம். Determine if any distinction is made in appointment on the basis of sex. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேட்டடா ஏதாவது பாராபட்சம் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் chi-square at 5% லெவல் ஆஃப் 1 degree of freedom வந்து அவங்களே வேல்யூ கொடுத்துறாங்க. டேபிள் வேல்யூ நம்ம பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. சரி, இது எப்படி நம்ம chi-square டெஸ்ட்ல இதை கன்வெர்ட் பண்றது, எப்படி டேபிள் ஃபார்ம் பண்றதுன்னு சொல்றேன் கவனிங்க. நான் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். அதாவது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி என்னன்றது அது இங்க சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைபோதீசிஸை டிக்ளேர் பண்ணிடலாம். நல் ஹைபோதீசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். ஸோ நல் ஹைபோதீசிஸ் பார்த்தீங்கன்னா H0, ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் H1. ஸோ H1 எப்படி டிக்ளேர் பண்ண போறேன்றதை எழுதி காட்டுறேன். இது மாதிரி எடுத்துங்க. there is no significant difference between male and female. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கிராஜுவேட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் வந்து சம் டிஃபரன்ஸ் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். சரி, கொடுத்துருக்க டேட்டால இருந்து நான் எப்படி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதுறதுன்றது நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னன்னா மேல் ஃபீமேல் கிராஜுவேட்ஸ் இன் எ டவுன் கிராஜுவேட்ஸ் எம்ப்ளாயி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அவுட் ஆஃப் 8,000ல 800 ஆர் ஃபீமேல் சொல்லிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் 8,000ல 800 ஆர் ஃபீமேல் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். கிராஜுவேட்ஸ் இன் டவுன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங்ஸ் எல்லாமே மேல் தானே. ஸோ அதுல ரிமைனிங் இருக்கிறாங்க எவ்வளோ 7,200. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதையும் எடுத்துக்கணும் நம்ம. அவுட் ஆஃப் 1,600 கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ்ல 120 ஆர் ஃபீமேல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 120 ஆர் ஃபீமேல்னா ரிமைனிங் 1,480 ஆர் மேல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த டோட்டலை இங்கேயும் நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டோட்டல் இங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வேல்யூ எடுத்து எழுத வேண்டியது தான். ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,680. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 920. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 9,600 வருது. சரி, இப்போ இதுல இருக்கிற வேல்யூ இங்க இன்சைட்ல இருக்க 4 வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போறோம். அது என்னன்றதை பாருங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு டேபிள் போட்டேன். ஸோ வழக்கமாக உங்களுக்கே தெரியும் இது எப்படி போடணும்னு. இங்க இருக்கிற வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்க வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8,680 இன்ட்டு இங்க கரஸ்பாண்டிங்கா 8,000 இருக்கு டிவைடட் பை 9,600. இதுதான் இந்த வேல்யூ. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நேரம் இங்க 920 இருக்கு. ஸோ 920 இன்ட்டு 8,000 டிவைடட் பை 9,600. அதே மாதிரி அடுத்தது போயிட்டீங்கன்னா இங்க வந்து 1480 நேரம் இங்க வந்து 86 இருக்கா. 8680 இன்ட்டு இங்க வந்து 1,600 டிவைடட் பை 9,600. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 920 இன்ட்டு 1,600 டிவைடட் பை 9,600. ஸோ இதெல்லாமே கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். ஸோ இதை அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7,233.33 அப்படின்னு கிடைக்கும். இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 766.67 வரும். இது பார்த்தீங்கன்னா 1,446.67 வரும். இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 153.33 வரும். ஸோ இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்சர்வ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வேல்யூ உள்ள இருக்கிறது எழுதியாட்டோம். எக்ஸ்பெக்டட் வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்ச 4 வேல்யூ எழுதியாச்சு. ஸோ O மைனஸ் E சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். 7,200 மைனஸ் 7,233.33 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் 33.33 அப்படின்னு வரும். 800ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 33.33 வரும். அதே மாதிரி 1,480 இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33.33 அதே தான் வருது. 120ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு மைனஸ் 33.33 கிடைக்குது. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஆனா எல்லாமே சேமா இருக்கு பாருங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணா ஒரே வேல்யூ தான் வரப்போகுது.
111.0.889. இதே தான் எல்லாத்துக்குமே வரும். 111.0.889. 111.0.889. The last 111.0.889. ஸோ இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் எதால டிவைட் பண்ணோம்? ஈயால டிவைட் பண்ணோம். ஈன்றது இது. அப்போ இங்க இருக்க வேல்யூவை இதால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.1536. அதே மாதிரி இங்க இருக்கிற வேல்யூவை 766.067 டிவைட் பண்ணீங்கன்னா 1.449. அதே மாதிரி இங்க வேல்யூவை 1446.67 டிவைட் பண்ணீங்கன்னா 0.7679 கிடைக்கும். லாஸ்ட் ஒன் இதை வந்து 153.33 டிவைட் பண்ணீங்கன்னா 7.2451 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த லாஸ்ட் காலத்துல வரதை வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 9.6156 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஓவராலா பார்த்தீங்கன்னா chi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இதோட வேல்யூ தான் அங்கே என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 9.6156. ஸோ இந்த வேல்யூக்கு பேர் தான் நம்மளுக்கு கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து r-1 இன்ட்டு c-1, அதாவது நம்பர் ஆஃப் ரோ -1 இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் -1. எத்தனை ரோ இருக்கு பாருங்க கொடுத்துருக்கிறதுல. ஸோ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் விட்டுறணும், டோட்டலை விட்டுறணும், கரெக்டுங்களா? இந்த டோட்டலை விட்டுறணும் அப்படின்னா 2 ரோ 2 காலம். ஸோ 2 rows 2 காலம் தான் இதுல இருக்கு. அதனால இது வந்து 2 - 1 இன்ட்டு 2 - 1. ஸோ 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ ஃபார் என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ அதில் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு 3.84ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 3.84. 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 3.84 அப்படின்னு டேபிள் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளோட கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னா chi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9.6156 நம்ம கால்குலேட் பண்ணது. அந்த வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ விட அதிகமா இருக்கு பாருங்க. 3.84 விட அதிகமா இருக்கிறதுனால we reject the null hypothesis. Therefore we reject the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.